அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக சூராவின் 3வது வசனமாக இருக்கிற வல்லதி கத்தர ஃபஹதா என்கிற வசனத்தின் 2ஆம் பகுதி ஃபஹதா, நேர்வழி காட்டினான், வழிகாட்டினான் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன, அதனுடைய முதன்மை பொருள் என்ன, அதனுடைய 2ஆம் நிலை பொருள் என்ன என்கிற விவரங்களில் சில விஷயங்களை நேற்றைக்கு நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். சப்யஹ் என்கிற சொல்லில் அல்லாஹ் தன்னை தஸ்பீஹ் செய்யுமாறு சொல்றான். அந்த தஸ்பீஹ் செய்வதற்கான காரணங்கள் ஒன்று ஒன்றா படிப்படியாக விளக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் தஸ்பீஹ் செய்யணும் அப்படின்னா, அவன் தான் படைச்சான். அந்த படைப்பையும் சாதாரணமாக படைக்கல, ரொம்ப சீராக செம்மையாக படைச்சிருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் கத்தர, அதுக்கான தக்தீர்களை மனிதன் அறியாத விதத்தில் பல கோணங்களில் பல்வேறு வகைகளில் அதை நிர்ணயித்திருக்கிறான். அதன் பிறகு மனித உயிர்கள் அல்லது இன்னபிற உயிர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அந்த அடிப்படை வாழ்வாதார தேவைகளை அல்லாஹ் அவற்றிற்கு இயல்பின் வழியாக வழிகாட்டி இருக்கிறான். அது பிறக்கும் பொழுதே அந்த உணர்வோட, அந்த அறிவோட, அந்த சிந்தனையோட பிறக்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். மனித குலத்திற்கு அல்லாஹ்வை சென்றடைவதற்கான வழிகளை காட்டியிருக்கிறான். அதுதான் இறுதியாக பார்த்து கொண்டிருந்த செய்தி. ஹிதாயத் என்கிற இறைவனின்பால் வழிகாட்டுகிற அந்த வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் 2 வகையான வழிகாட்டுதல் இருக்கிறது. ஹிதாயத் என்று சொல்வது நாம் புரிந்திருக்கிற அடிப்படையில் மேலோட்டமாக ஈமான், இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் ஹிதாயத்து தலாலா. தலாலா, லலாலா இல்லை, தலாலா. லலாலானா வழிகேடு, தலாலா தலாலானா வெறும் அறிவிக்கப்படுகிற வழி, தகவல் சொல்லுகிற வழி. இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வழி. இதுவும் ஹிதாயத் என்றுதான் குரானுடைய பாஷையில் பேசப்படுகிறது. குரானுடைய லாங்குவேஜில் இதையும் அல்லாஹ் பல இடத்துல இது ஹிதாயத்து, அவங்களுக்கு நாம் ஹிதாயத்து கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது நேர்வழியில் நடத்துவதற்கான ஹிதாயத்தாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நேர்வழியை அறிவித்து கொடுக்கிற ஹிதாயத். இதில் செஞ்சீங்கன்னா நல்லது, செஞ்சால் சொர்க்கம் போவீங்க, இது செஞ்சால் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஹிதாயத்து தலாலா. அதில் தான் நிறைய வசனங்கள், நேற்று பார்த்த அந்த சமூக சமுதாயத்தினுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இதே கருத்தை தரக்கூடிய இன்னும் பல வசனங்களை குரான்ல நாம பார்க்கலாம். உதாரணமா 90வது அத்தியாயம் 10வது வசனம், சூரத்துல் பலது 90ல் 10. அதுல அல்லாஹ் தான் இந்த மனித குலத்திற்கு செஞ்ச சில விஷயங்களை எடுத்து காட்டி நினைவுபடுத்துறான். அதுக்கு மேல உள்ள வசனங்கள்ல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றான். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானம் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹும் நஜ்தைன். அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு நம்ம 2 கண்களை கொடுக்கலையா? ஒ லிசானன், ஒரு நாவை தரவில்லையா? ஒ ஷஃபத்தைன், 2 உதடுகளை கொடுக்கவில்லையா? அப்படியே மனிதனுக்கு கொடுத்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றான். அந்த பட்டியெல்லாம் அடுத்து சொல்றான். வ ஹதைனாஹும் நஜ்தைன், அவனுக்கு நாம் 2 பாதைகளை காட்டவில்லையா? 2 பாதைகளை நாம காட்டணும். 2 பாதை என்ன பாதை? ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஒன்று சரி, இன்னொன்று தப்பு. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று இஸ்லாத்துக்கு எதிரான. இந்த 2 பாதையை காட்டு. இதை சொல்லும் போது ஹதைனா, ஹிதாயத்து கொடுத்தோங்கிறான். அப்ப ஹிதாயத் என்பது 2ஐயும் உள்ளடக்குகிறது. நேர்வழியை மட்டும் காட்டுகிற, இது நேர்வழி, இது தப்பான வழி என்று 2ஐயும் சொல்லியாச்சுன்னா, ஒன்று சொன்னா தான் அது நேரான பாதையில் போய்கிட்டே இருப்பார்னு அர்த்தம். இதுதான் நேரிய பாதைன்னு ஒரு பாதையை தானே காட்டணும். ஆனால் 2 பாதையை காட்டணுங்கிறான். அவர்களுக்கு நாம் 2 பாதையை காட்டவில்லை. அப்ப அந்த 2 பாதையில என்ன இருக்குன்னு கேட்டா, அது நல்லது கெட்டது என்கிற 2ம் இருக்கிறது. இது நாம போக வேண்டிய பாதை ஒன்று தான். 2லையும் போக முடியாது. 2 பாதையை காட்டினதுனால 2 ரூட்லையும் போயிட முடியுமான்னு போக முடியாது. இது கெட்ட பாதை, இதுல போகாத. அப்ப அந்த கெட்ட பாதை என்று சொல்வதற்கும் குரான் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் வார்த்தை என்னன்னா ஹிதாயத்து தான். வழி காட்டி இருக்கிறோம். கெட்டது இது அப்படின்னு காட்டி சொல்லி இருக்கிறோம், நல்லது இது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்படின்னு அந்த சொல்வதற்கு, அறிவிப்பு செய்வதற்கு, வெறும் தகவல் இன்ஃபர்மேஷனுக்கு ஹிதாயத் என்கிற சொல், ஹதா என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இந்த வசனத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி 79வது அத்தியாயம் சூரத்து நாசியாத். நாசியாத்துல 17ல இருந்து லைனா எல்லாம் குட்டி குட்டி வசனங்கள் தான்.
பெரும்பாலும் நீங்க இந்த மக்காவுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் குட்டியா தான் இருக்கும். அம்மையத்த சாலூன் பெரும்பாலும் சின்ன சின்ன வசனங்களா தான் இருக்கும். அம்மையத்த சாலூன் அனின் நபையில் அதையும் அல்லதியும் ஃபீஹி முக்தலிஃபூன், அவ்வளவுதான். அரை வரி ஒரு வரி அவ்வளவு முக்காவரி இவ்வளவுதான் இருக்கும். பெரும்பாலும் அந்த மக்காவுடைய வசனங்கள் இப்படி பார்க்கலாம். அந்த வகையில 17ல இருந்து 26 வரைக்கும் நம்பர் பார்த்தா பெருசா தெரியற மாதிரி இருக்குது. ஆனா ரொம்ப கம்மியான செய்திகள் தான் இருக்கிறது. அதுல என்ன வருது? ஃபிரௌனை பத்தி பேசிக்கிட்டே வரான்ல. மூசா நபியை பார்த்து சொல்றான், இது ஹபீலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன் இடத்துல நீங்க போங்க, அவன் வரம்பு மீறிக்கிட்டு இருக்கான், அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஃபகுல் ஹல்லக இலா அந்த ஜக்கா, நீங்க அவன்கிட்ட கேளுங்க, உனக்கு பரிசுத்தம் அடையக்கூடிய விருப்பம் இருக்குதா, தூய்மை அடையணும், நல்லவன் ஆகணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஃபகுல் ஹல்லக இலா அந்த ஜக்கா, அப்படி உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அஹ்தியக இலா ரப்பிக்க தஹ்ஷா, அஹ்தியக இலா ரப்பிக்க, உன் இறைவனின் பால் உனக்கு நான் ஹிதாயத் வழிகாட்டுகிறேன். அஹ்தியக, அதுல உள்ள அரபி வாசகத்தை பாருங்க. அஹ்தியக, ஹிதாயத் என்கிற சொல்லின் ஒரு வடிவம் தான் அஹ்தி என்பது. அப்போ உனக்கு நான் ஹிதாயத்துக்காக வழிகாட்டுகிறேன். இலா ரப்பிக்க, உன் இறைவனின் பக்கம் நான் வழிகாட்டுகிறேன். தஹ்ஷா, நீ இறைவனை அஞ்சக்கூடியவனாக ஆகலாம். நான் சொல்ற வழியில போனேன்னா அல்லாஹ் பயந்து வாழுகிற ஒரு நல்ல மனுஷனா நீ மாறிடுவேன். அதோடு மட்டும் இல்ல, ஃபராவுல் ஆயத்தல் குபரா சொல்லிட்டு பெரிய அத்தாட்சிகளை அவனுக்கு காட்டுறாங்க, பெரிய பெரும் சான்றுகளை அவனுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஃபக்கதப வஅஸா, ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அதை பொய்ப்படுத்திட்டான், அதை ஏற்க மறுத்துட்டான். ஃபக்கதப வஅஸா ஃபராவுல் ஆயத்தல் குபரா ஃபக்கதப வஅஸா சும்மா அதுபர யஸ்ஆ, பிறகு அவன் பின்னோக்கி சென்று விட்டான். இல்லை இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு முன்னோக்கி வராம பின்னோக்கி போயிட்டான். ஃபஹஷர ஃபனாதா ஃபகால அன ரப்புக்குமுல் ஆலா, எல்லாரையும் ஆட்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அவன் என்ன டிக்ளேர் பண்ணிட்டான்? நான் தான் உங்களுடைய உயர்வான இறைவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டான். இப்ப மூசா நபி அவனுக்கு வழிகாட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வழியை காட்டிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டின உடனே அவன் வழி கிடைச்சிருச்சு அவனுக்கு. அவன் நேர்வழியில வந்துட்டானா? அல்லாஹ் அஞ்சக்கூடியவனா மாறிட்டானா? நேர் எதிராக தான் அவன் போயிருக்கிறான். அவன் அதை பொய்ப்படுத்தினவனா மாறிட்டான், பின்னோக்கி திரும்பி போயிட்டான், மக்களை எல்லாம் ஒன்னா திரட்டி வச்சு கடைசியில் அவனுடைய அறிவிப்பு எப்படி ஆயிடுச்சு? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களின் உயர்வான இறைவன். இங்க சொல்றாங்க அல்லாஹ் சப்பிஸ்மா ரப்பிக்கல் ஆலா அப்படின்னு, உயர்வான உங்கள் இறைவனை துதியுங்கள்னு. கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான ஒரு வார்த்தை அவனு சொல்றான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நானே உங்களின் உயர்வான இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஃபஅகதுல்லாஹு நகாலல் ஆகிரத்தி வல் ஊலா, அல்லாஹ் அவனை பிடிச்சான், அவனை தண்டிச்சான், அவனை ஒரு பெரிய பாடமாக ஆக்கிட்டான்னு அது முடிகிறது. அப்ப இங்க அவனுக்கு ஹிதாயத்து வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த ஹிதாயத்து அவனுக்கு பலன் தரவில்லை. ஹிதாயத் என்பது கண்டிப்பாக அவன் நேர்வழியிலே நடப்பான் என்று பொருள் அல்ல. ஹிதாயத்து இது வெறும் அறிவிப்பு செய்யப்படுகிற ஹிதாயத். அவனுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த தகவலை ஏற்று நடப்பதும் நடக்காதிருப்பது அடுத்த கட்டம். இது முதல் கட்டம். என்னன்னு கேட்டா, ஹிதாயத்தை அறிவிச்சது, உனக்கு தகவல் சொல்லியாச்சுப்பா, நீ பார்த்து நடந்துக்க, நடந்தா நன்மை, நடக்கலாட்டி தீமை என்று சொல்லக்கூடிய ஹிதாயத்து தலாலா ஃபிரௌனுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. அவன் அதை ஏற்காமல் இருந்து விட்டான். அது பார்க்கிறோம். அதே மாதிரி 76வது அத்தியாயம் சூரத்துல் இன்சான், சூரத்து தஹர், தஹர்ல 3வது வசனம், அதுல இப்படிதான் லைனா பேசிக்கிட்டே வர்றான். மனுஷனை படைச்சு எப்படி எப்படி எல்லாம் படைச்சோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு, சூரத்துல் பலதுல சொன்ன மாதிரியே சொல்லிட்டு 3வது வசனம் வரும்போது அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹதைனாஹு சபீல இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. நாம மனுஷனை இப்படி எல்லாம் படைச்சோம், விந்து துளியிலிருந்து படைச்சோம், இப்படி டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். கடைசியில் அவனுக்கு நாம வழியை காட்டணும். நேரான வழி என்பது எது அப்படிங்கிறத அவனுக்கு நம்ம காட்டணும். இம்மா ஷாக்கிரன் இம்மா கஃபூரா. ஒன்னு, இந்த வழிகாட்டினதுக்கு பிறகு அவன் சுக்குரு செய்யக்கூடிய நன்றி உடையவனாக இருப்பான், இல்லாட்டி நன்றி கெட்டவனாக அவன் இருப்பான். 2 நிலையில போயிடுவான். அவனுக்கு ஹிதாயத்து கொடுத்தாச்சு, ஆனா அந்த ஹிதாயத்தை அவனுக்கு பயன் தரல, ஹிதாயத்தை அவன் எடுத்துக்கொள்ளல அப்படின்னு சில பேர் இருப்பான். சில பேர் ஹிதாயத்தை எடுத்துக்குவான், சுக்குரு செய்யறான் அப்படின்னா ஹிதாயத்தை எடுத்துக்கிட்டான் அப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அப்ப அறிவிப்பு தானே தவிர அவனை நேர்வழியில் நடத்துவது என்று பொருள் அல்ல. நாம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு அர்த்தம் பார்த்தோம்ல. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னா நேரான வழியில் நிலைபெறச் செய், நேரான பாதையை காட்டு இல்லை, நேரான பாதையில் நிலைபெறச் செய்யன்னு பார்த்தோம்ல. அப்ப நிலைபெறச் செய்தல் என்பது மட்டுமே ஹிதாயத்துக்கு பொருள் அல்ல. நிலைபெறச் செய்தலும் ஒண்ணு, அது அல்லாம அறிவிப்பு செய்தலும் ஒண்ணு. உலகத்துக்கு எல்லாத்துக்கும் உள்ளது அறிவிப்பு. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக சொல்லி ஆகும். யாரா இருந்தாலும் அறிவிப்பு தகவல் சொல்லியாச்சு, இதான் ஹிதாயத்து, இதான் நேர்வழி, இப்படிதான் நடக்கணும், உலகம் முழுக்க போயிடும். ஆனா முத்தகீன்களுக்கு மட்டும்தான் ஹிதாயத்து தௌஃபீக் என்கிற 2வது வகையான ஹிதாயத்து கிடைக்கும்.
யார் முத்தகீனாக இருக்கிறாரோ, இறைச்சமுடையவராக இருக்கிறாரோ, அவருக்கு தான் அந்த ஹிதாயத்து தௌஃபீக் என்று சொல்லப்படுகிற இறைவன் அவர்களை அந்த நேர்வழியிலே நிலைபெறச் செய்து, நேர்வழியிலே நடக்க செய்து, நேர்வழியில் நடப்பதற்கான உதவிகளை செய்து அவர்களை அந்த பாதையில் வழி நடத்துவான். அல்ல வழி காட்டுவான். இல்லை, வழி காட்டுதல் வேறு, வழி நடத்துதல் வேறு. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வழி காட்டுதலை பற்றி பேசுகிறேன். இது உலகத்துக்கெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான், எல்லாருக்கும் காட்டுறான், எல்லாரும் பார்த்துக்க. ஆனா எத்தனை பேர் ஏத்துக்கிட்டான்? எவ்வளவு பேர் படிக்கிறாங்களே, எவ்வளவு பேர் முஸ்லீம் இல்லாத மக்கள்ல குரானை பற்றியான ஞானமுடைய எத்தனையோ பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. குரானை பத்தி கேட்டா பாமர முஸ்லீம்களுக்கு அவர்கள் பாடம் நடத்துவாங்க. அந்த அளவிற்கு குரானுடைய சட்டங்களில் தேர்ச்சி பெற்ற எத்தனையோ பேச்சாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார். உலகம் முழுக்கத்தில் இருக்கிறது ஒரு பக்கத்துல. நீங்க தமிழ்நாட்டில் தேடினீங்கனாலே சில அறிவுஜீவிகளாக அறியப்படுறவங்க, சில எழுத்தாளர்களாக, சில பேச்சாளர்களாக அறியப்படுறவங்க, அவங்க திருக்குறானுடைய ஞானத்தை ரொம்ப சிறப்பா வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த தலால அறிவு செய்யப்பட்டுருச்சு, கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு இதான் சரி, இதான் தப்பு என்பது தகவல் போயிடுச்சு. ஆனா வாழ்க்கையில இருக்குதா? நடைமுறைப்படுத்துறாங்களா? அந்த வழியில அவங்க பயணிக்கிறாங்களா? அவங்க பயணிக்கல. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரம், சூரா மரியம் 19வது அத்தியாயம் 43வது வசனம். 19-43 மேல இருந்து இப்ராஹிம் நபி தன்னுடைய வாப்பாவை பார்த்து பேசிக்கிட்டே வராங்க. அது ஃபுல்லாவே நம்ம வாசிக்கலாம், நல்லா இருக்கும். அவங்களுடைய அந்த அழைப்பு அந்த அரபியில வாசிச்சா இன்னும் நல்லா இருக்கும். தமிழும் கூட நம்ம புரிந்து கொள்கிற பொழுது நல்ல விஷயமா இருக்கும். வாசிங்க, அதுக்கு மேல இருந்து வாசிங்க. மேல இருந்து, மேலன்னா முந்தின வசனத்துல இருந்து 19:43 சொன்னாங்க. 19:42. என் அருமை தந்தையே, யாதொன்றையும் கேட்க இயலாத, பார்க்க இயலாதவர்களுக்கு எந்த தேவையையும் பூர்த்தி செய்ய இயலாததுமான ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர் தம் தந்தையிடம் கூறியதை நினைவுபடுத்தும். என் அருமை தந்தையே, நீயாகவே உங்களிடம் வந்திராத கல்வி ஞானம் நிச்சயமாக எனக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை செவ்வையான நேர்வழியில் நடத்துகிறேன். அடுத்து, என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு, அருள்மிக்க நாயனுக்கு மாறு செய்பவன். என் அருமை தந்தையே, நிச்சயமாக ரஹ்மானிடம் இருந்துள்ள வேதனை வந்து உங்களை தொட்டு நீங்கள் ஷைத்தானின் கூட்டாளியாகி விடுவதை பற்றி நான் அஞ்சுகிறேன் என்றார். லைனா இப்ராஹிம் நபி தான் வாப்பாடத்துல சொன்ன அந்த உரையாடல். நாம நம்முடைய உறவுகளிடத்துல எப்படி இருக்கோங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கிறது. நாம நம்முடைய பெற்றோர்களிடத்துல, நம்முடைய உறவுகளிடத்துல அவர்கள் பிழையான ஒரு காரியத்தை செய்கிற பொழுதோ, தவறுகளில் ஈடுபடுகிற பொழுதோ நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்கிற கேள்வியும் இங்க இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முன்மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாம இதே மாதிரி நம்மளும் செயல்படணும்ல. ஆனா அதுல கண்ணியம் காக்கணும். அதுல அவங்க பயன்படுத்துற யாபத்தி யாபத்தி அப்படிங்கிற அந்த சொல்லாடல் இருக்குல்ல, ரொம்ப கனிவாக கூப்பிடுகிற சொல்லாடல். அதனாலதான் மொழிபெயர்க்கிற பொழுது எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? எனதருமை தந்தையே, எனதருமை தந்தையே அப்படிங்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு துணி அதற்குள்ள. அருமை அப்படிங்கிற அர்த்தம்லாம் அங்க இருக்கானா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு இலகிய ஒரு துணி. ஒரு தந்தை இடத்துல பேசுகிற பொழுது ஒரு பணி உரையில இந்த புள்ள எப்படி பேசுவானோ அந்த மாதிரியான ஒரு துணியில இப்ராஹிம் நபி தந்தை இடத்துல பேசுறாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்படி இப்படி அதுல 2வது சொல்றாங்க, யா அபத்தி இன்னி கது ஜானி மினல் இல்மி மாலம் எழுத்திக்க, உங்களுக்கு வராத ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது. ஃபத்தபிஉனி, என்னை நீங்க பின்பற்றுங்க. அஹ்திக சிராத்தன் சவியா, அஹ்திக உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன். ஹிதாயத் ஹதால இருந்து வருகிறது. அஹ்திக உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன். சிராத்தன் சவியா, நேரான பாதையை, வழியை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த நேரான பாதையை இப்ராஹிம் நபி காட்டுறாங்க. ஆனா அவங்க தந்தைக்கு நேரான பாதை கிடைச்சிச்சா? பாதை கிடைக்கல. அப்ப சொல்லப்பட்டுகிற அத்தனை பேருமே நேரான வழியை பெற்றுக்கொள்வார்கள் என்று பொருள் அல்ல. அது வெறுமனே சொல்லுதான், வெறுமனே தகவல் தான், வெறுமனே இன்ஃபர்மேஷன் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாமே ஹிதாயத்து தலாலா என்கிற உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய நேர்வழி சொல்லப்பட்டு விடும் என்கிற கருத்தை இந்த வசனங்கள் தருகிறது. இப்ப ஹிதாயத்து தௌஃபீக் 2வது நிலை. இப்ப நமக்கு தேவைப்படுறது அதான். நம்ம வெறுமனே அறிவிப்பு செய்யப்படுகிற ஆட்களே இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்ம ஆனா தலால் அவ்வளவுதான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேற்று அந்த கேள்வி சொன்னேன், முதல் நாள் சொன்னேன். நாம எல்லாருமே இப்ப என்ன நிலையில இருக்கிறோம்னு கேட்டா, ஹிதாயத்து தௌஃபீக்கை பெற்ற மக்களாக இல்லை. அல்லாஹ்வுடைய நேர்வழியில் நிலை பெற்று அதை தன் வாழ்வில் கடைபிடிக்கிற மக்களாக இல்லை. ஆனால் அது குறித்த ஞானம் எல்லாத்துக்கும் இருக்கு. மார்க்கம் சம்பந்தமாக இப்ப இங்க அமர்ந்திருக்கிற மக்களாக இருக்கட்டும், வெளியில இதை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும்,
ஒரு கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துல மார்க்கம் குறித்து எவ்வளவு அறிவு இருந்தது, இன்னைக்கு இந்த மக்களிடத்துல எவ்வளவு அறிவு இருக்கிறது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அவ்வளவு பெரிய அளவுல மார்க்க அறிவு பெருகி இருக்கிறது. ஏன்னா மார்க்கத்தை பற்றி பேசுகிற கேட்கிற நிகழ்ச்சிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல்வேறு இயக்கங்களா பிரிஞ்சோம் சொன்னாலும் ஒவ்வொரு இயக்கமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மார்க்க விளக்க நிகழ்ச்சிகள் வைக்கத்தான் செய்யறாங்க. ஒரு அரசியல் இயக்கமாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் கூட நம்முடைய மக்களுக்கு மார்க்க ரீதியான விழிப்புணர்ச்சி கூட்டங்களை நடத்தத்தான் செய்கிறார்கள். அரசியல் கட்சிகள் பயணிக்கக்கூடிய மார்க்க ஆலிம்கள் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய சூழலை பார்க்கத்தான் செய்கிறோம். ரொம்ப இன்னும் மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ரொம்ப சூப்பர்னு சொல்லுகிற அளவிற்கு அறிவு வளர்ச்சி மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு வளர்ச்சியினால் என்ன பயன்? இந்த அறிவு வளர்ச்சி என்பது அறிவு என்பது போற்ற தகுந்ததே, அறிவு என்பது வரவேற்க தகுந்ததே, அறிவு என்பது இஸ்லாத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அந்த அறிவு எந்த அறிவு? தலாலா என்கிற வெறும் அறிவு அறிவாகவே நின்றால் அந்த அறிவுக்கு இஸ்லாத்தில் மதிப்பே கிடையாது. அறிவு அறிவாகவே நின்றுச்சு. அந்த அறிவை வச்சு என்ன செய்ய? உங்க மூளையில நிறைய இருக்குது. கரெக்டா தொழுகணும், தொழுகலாட்டி அதெல்லாம் இஸ்லாத்துல தொழுகை விட்டவனுக்கெல்லாம் அதெல்லாம் மதிப்பே கிடையாதுப்பா அப்படின்னு பெரிய அறிவு இருக்கு. இப்போ நீங்க தொழணும்ல, இந்த அறிவு உங்களுக்கு பயன் தருமா? உங்கள் தொழுகை பயன் தருமா? எது பயன் தரும்? சுபு தொழுகையினுடைய முக்கியத்துவம் எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டவொன்னு, சுப்புகெல்லாம் உலகத்துல பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் சுபுக்கே எஞ்சிருவாங்களாம். அவன் அப்படித்தான். அதனால தான் அந்த மூளை அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யலாம். நம்ம நாட்டிலே பிராமணர்கள்லாம் காலங்காத்தாலே முடிச்சிருவாங்களாம். அவங்க வீட்டுல எல்லாம் போய் பாருங்க, எல்லாரும் பாக்குறோம் இதை. நாலாம் சிறு வயசுல எங்க ஊர்ல எல்லாம் அந்த அக்ரஹாரத்துக்குள்ள போனா 5 மணிக்கெல்லாம் அக்ரஹாரம் முடிச்சு போயிருக்கும். அங்க இருக்கிற பெண்கள் வீடு கிளீன் பண்ணியிருப்பாங்க, வெளியில கிளீன் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க. பெரிய வயசாளிகள் ஆங்கில பேப்பரை படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ற வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எத்தனை மணிக்கு? 5 மணி 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்பது அவங்கள்ட்ட ரொம்ப சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் நம்ம படிச்சோம்னா நல்லது. உண்மையில அறிவு ரீதியாக அது நல்லதா இல்லைன்னா மறுக்கல. அவன் இந்த அந்த அறிவை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவன் எப்படி இப்படி இருக்கான்னு தெரியுமில, எப்படி மூளை இப்படி வேலை செய்ய தெரியுமில, எப்படி மேல மேல போய்கிட்டு இருக்காதுல, எல்லாம் காலங்காத்தாலே நம்ம எல்லாம் ஜனையை முடிச்ச மாதிரி 8 மணிக்கு தூங்கிட்டு இருக்குல்ல. அறிவு தெளிவா இருக்குது. ஆனால் இது தெரியாத ஆள் யாரு இருக்கா நம்ம சமூகத்தில்? எடுங்க பார்ப்போம். அதிகாலை நேரத்திலே எழுந்திருப்பதனுடைய அவசியம் தெரியாத மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பெர்சன்டேஜ் கணக்குல சில பேர் தெரியாம இருக்கலாம், விட்டுருங்க. அது எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 20% இருப்பானா? ஒரு 30% இருப்பானா? மீதி 70% இப்ப இங்க உட்கார்ந்துருக்க உங்க யார் கையில மைக்கு கொடுத்தாலும் யாராவது ஒருத்தர் இல்லைங்க ஒரு 7 மணிக்கு எஞ்சாலும் ஓகே தான், 4 மணிக்கு எஞ்சாலும் ஓகே தான், ரெண்டும் ஒண்ணு நாங்க, பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு சொல்ற யாராவது இருப்போம்? யாரும் இருக்க மாட்டோம். சுபுக்கு எஞ்சா சூப்பர், அதை விட தஹஜ்ஜுதுக்கு அது ரொம்ப சூப்பர் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம். ஆனா வாழ்க்கை மாறலையே. அல்லாஹ் இடத்துல எது பயன் தரும்? இந்த அறிவா பயன் தரும்? நீங்க தஹஜ்ஜுத் நேரத்தில் எந்திரிச்சு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சார் ரப்பே அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கையேந்துவீங்களா? அந்த கையேந்துதல் பயன் தருமா? கையேந்துவது சிறந்தது என்று சொல்லுகிற அறிவு பயன் தருமா? எப்படி மோடிக்கு முன்னாடி இந்த செய்தி வைக்கப்பட்டுச்சோ, ஃபிரௌனுக்கு முன்னாடி இந்த செய்தி வைக்கப்பட்டுச்சோ, கிட்டத்தட்ட நமக்கும் அப்படித்தான் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த தலாலா என்கிற நிலையில் இருக்க வேண்டுமா? அதை தாண்டி தௌஃபீக் என்ற நிலைக்கு நாம் மாற்றம் பெற வேண்டுமா? அதில் நிலை பெறுகிற கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்களா வரணும்ல. நம்ம அப்படியான ஒரு உணர்வோ ஒரு தேவையோ வரலன்னா சபிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் அதை ஓதுகிற நேரத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அல்லது கலக சப்பா அப்படின்னு கடகடகடன் ஓதாம சபிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா சொன்ன உடனே சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்றாங்கல்ல. இப்ப நாம என்ன ஆன்சர் பண்ணோம்? இத்தனை நாள் கேட்ட விஷயங்களையும் எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கிறோம்? மன்னிச்சிருங்க பயான் பண்றாங்க, என்ன மன்னிச்சிட்டோம்? விட்டு கொடுங்க, என்னத்தை விட்டு கொடுத்துட்டோம்? கோபத்தை கட்டுப்படுங்க, என்னத்தை கோபத்தை கட்டுப்படுத்திட்டோம்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே மாற்றம் வரலன்னா நம்ம தலாலாவில் இருக்கிறோம். அறிவிப்பு தகவல் வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ் வெறும் தலாலா நிலையில என்ன வச்சிடாத, உன்னுடைய தௌஃபீக் எங்களுக்கு வேணும், உன்னுடைய உதவி எங்களுக்கு வேணும். நான் கேட்கிற ஒண்ணையும் சரியான விஷயத்தை கடைபிடிக்கிறவனா நான் மாறணும் ரப்பே. அது ரொம்ப அது அல்லாஹ்வின் பேர் அருள். அது இருக்க அந்த அருளை பத்தி அல்லாஹ் சிலாகிக்கிறான். எவ்வளவு சிலாகிக்கிறான் குர்ஆன். இன்னும் சொல்ல போனா இந்த அருளை
நான் யாருக்கும் இதுக்கான ரைட்ஸை கொடுக்கல, இதை என் கையில தனிப்பட்ட முறையில் நான் வச்சுக்கிட்டேங்கிறான். இப்ப நபிமார்களை அல்லாஹ் அனுப்பணும். நபிமார்களை ஏன் அனுப்பணும்? நேர்வழி காட்டத்தான் அனுப்பணும். மனித குலத்திற்கு நேர்வழி காட்டத்தான் அனுப்பணும். ஆனா நபிமார்களை அனுப்புனேன், இன்னென்ன வேலைக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் எல்லாம் அனுப்புனேன். அவங்க ஹிதாயத்து எப்படிப்பட்ட ஹிதாயத்து? வெறும் தலாலாதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு. ஹிதாயத்து கொடுக்கணும், தௌஃபீக் அப்படிங்கிற அந்த நிலைக்கு ஒரு மனுஷனை கொண்டு வரணும்னா என்னுடைய தனிப்பட்ட கருணை இருந்தா மட்டும்தான். நான் யாரை விரும்புறேனோ, நான் யாரை செலக்ட் பண்றேனோ அவங்களுக்கு தான் அந்த இடம், மற்ற எல்லாத்துக்கும் அது கிடையாது. எங்கெல்லாம் இந்த ஹிதாயத்தை பத்தி பேசுகிறாங்க அங்கெல்லாம் இதையும் சேர்த்து சேர்த்து சொல்றாங்க. ஒரு அருமையான வசனம் படிங்க, நல்ல பெரிய வசனம், சமூகத்தை பற்றிய ஒரு பெரும் பார்வையை சித்திரத்தை தரக்கூடிய ஒரு வசனம். 2வது அத்தியாயம் 213வது வசனம். 2:213. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டத்தினராக, ஒரே சமுதாயமா, சமுதாயத்துல எந்த பிளவும் இல்லை, ஆளாளுக்கு பிரிஞ்சு கிரிஞ்செல்லாம் போகல. காணன் நாசு உம்மத்தம் வாஹிதா, ஒரே சமுதாயம். சரி, அல்லாஹ் நல்லோருக்கு நல்மாராயம் கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த நல்லோர் தீயோருங்கிறது பிராக்கெட்ல இருக்கும், அப்படிதானே? ஓகே. ஃபபஅஸல்லாஹு நபிய்யின முபஷ்ஷிரீன வ முன்திரீன். அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினா நற்செய்தி சொல்றவங்களாகவும் எச்சரிக்கை செய்யறவங்களாகவும் நபிமார்களை அனுப்பினான். சரி, அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தையும் இறக்கி வைத்தார். வேதத்தை மக்களுக்கு மத்தியில பிரச்சனை, ஏன்னா ஒரே டீமா இருக்கணும்னா கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கணும்ல. அப்ப அந்த கருத்து வேறுபாடு சரி பண்றதுக்கான சத்தியத்தோட வேதத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ஓகே. எனினும் அவ்வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள். வேதம் வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு, கருத்து வேறுபாடு எல்லாம் ஒன்னா போறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சான். ஏன்டா பிரிஞ்சான்னு கேட்டா அல்லாவே காரணம் சொல்றான். பகுயம் பைனகும், எல்லாம் பொறாமதான், எல்லாம் பொறாம. அவனா நானா? அவனுக்கு மட்டும் அரை மணி நேரம் அவருக்கு வைக்க கொடுத்தியா, பேச சொன்னியா, 20 நிமிஷம் எங்களுக்கு கொடுத்துருக்கிய, என்ன சண்டைங்கிறியா? அற்பத்துல எல்லாம் சண்டை. பகுயம் பைனகும், பொறாமதான். தனது அருளால் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான். தன் அருளால், அவனுடைய பிரத்யேக அருளால் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்குறான். நபிமார்களை அனுப்பி வச்சான்னு சொல்லிட்டு எப்படி முடிக்கிறான்? நபிமார்களை அனுப்பி வச்சேன், நபிமார்கள் உங்க எல்லாத்தையும் நேர்வழியை கொண்டு வந்துட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. என் பிரத்யேக அருள் சில பேருக்கு வந்துச்சு, அதனால அந்த சில பேரு நேரான வழியில் பயணிக்கக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. யாருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து தௌஃபீக் என்கிற ஒரு மனிதனை நேர்வழியில் நடத்துகிற, நேர்வழியில் நிலைவரச் செய்கிற, நேர்வழியில் பயணிப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தருகிற அந்த வேலைகளை தான் கையில மட்டுமே நான் வச்சிருக்கேன், வேற யாருக்கும் அதுல பங்கு வச்சு கொடுக்கல அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்த வசனத்தின் வழியாக அல்லாஹ் நமக்கு இது மாதிரி நிறைய வசனங்கள் லைனா ஷார்ட்டா ஒவ்வொரு வரி மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். 92வது அத்தியாயம் 12வது வசனம். 92:12 நச்சுன்னு நறுக்குன்னு எல்லாம் சொல்றான். 92:12 நேர்வழி நம்மை சார்ந்தது. இன்ன அலைனால் அல் ஹுதா, நேரான வழியில ஒருத்தனை நடத்த வைக்கணும்னா பொறுப்பு. ஏன் பொறுப்பு? யாரையும் நான் பொறுப்பு கொடுக்கல, நீங்க பாத்துங்க, யார் கையிலும் நான் பங்கு வச்சு கொடுக்கல. நேர்வழி என்னை சார்ந்தது. நான் யாரை நாடுறனோ இந்த நேர்வழி எது? அறிவிப்பு இல்லை. ஏன்னா அறிவிக்கிற நேர்வழி குர்ஆன் அறிவிக்கும், அறிவிக்கிற நேர்வழி நபிமார்கள் அறிவிப்பாங்க, அறிவிக்கிற நேர்வழி யாரெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களோ எல்லாரும் அறிவிப்பாங்க, யாரெல்லாம் நேர்வழியை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ஹிதாயத்தும் தலாலா, நேர்வழியை சொல்லக்கூடிய ஆட்கள் தான். ஆனா நேர்வழியில் நிலைபெற செய்கிற அந்த 2ஆம் நிலை தௌஃபீக் இருக்கிற அந்த ஹிதாயத்து இன்ன அலைனால் அல் ஹுதா, அப்படி நேர்வழியை கொடுக்கிறது நம்மை சார்ந்தது, என்ன சார்ந்தது, வேற யாரும் அதுல காம்ப்ரமைஸ்க்கு வேலையே கிடையாது. சரி, 2:272 அவர்களை நேர்வழியில் நடத்துவது உன் கடமை அல்ல, ஆனால் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றார். உங்க வேலை கிடையாது. லைஸா அலைக்க ஹுதாஹும், அவர்களை நேரான வழியில் நடத்துவது உங்க பொறுப்பு கிடையாது, உங்க வேலை கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, அல்லாஹ் அவன் நாடியோரை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். அவன் யாரை செலக்ட் பண்றானோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை உங்க கையில கொடுக்கல அப்படின்னு 2:272 சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, நேர் எதிர் முரண்களில் அமைந்த 2 வசனங்கள். ஒன்னு 42:52. இந்த 42:52 அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியை பார்த்து சொல்றான், இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீர் நேரிய வழியின்பால் வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறீர். இன்னக லதஹ்தி
இலா சிராத்தின் முஸ்தகீம் எதுல 42ல 52. அதுக்கு எதிர்மறை மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்க 28:56. நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான பயான்களில் அதிகம் பேசப்படுகிற ஒரு வசனம் தான் 28:56. முகமதே, நீர் விரும்பியோரை நேர்வழியில் நீர் செலுத்த முடியாது. இன்னக்க லா தகுதி. நான் சொன்ன முதல் வசனத்துல இன்னக்க லத்தகுதி. இன்னக்க லத்தகுதி. லத்தகுதினா நீர் வழிகாட்டுகிறீர். இன்னக்க லா தகுதி நெடிலாக்கிட்டோம். லாவாக்கிட்டோம் வச்சுங்க, நீர் வழிகாட்ட மாட்டீர். லத்தகுதி நீர் வழிகாட்டுகிறீர், லா தகுதி நீர் வழிகாட்ட மாட்டீர். மண் அஹபபத்த நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் நீங்க வழிகாட்ட மாட்டீங்க. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா. அல்லாஹ் யாரை நாடுறானோ. அந்த அப்துல் முத்தலிபுடைய விவகாரத்துல இந்த வசனம் இறங்குச்சு. அப்துல் முத்தலிபுக்கு மௌத்தா போற நேரத்தில் ரசூலா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவர் களிமாவை ஏத்துக்க மாட்டேன்ருவாரு. அப்புறம் ரசூலா கவலைப்படுவாங்க, அவர் இப்படி ஆயிட்டாருன்னு. அப்ப அல்லாஹ் வசனம் சொல்லுவான், நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, நான் யாரை செலக்ட் பண்றனோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்குங்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் அப்பதான் இறக்கி வச்சான். 27:80-81. மறைப்போரை கேட்கும்படி செய்ய முடியாது. அவ்வாறே செவிடர்களையும் அவர்கள் புறங்காட்டி திரும்பிவிடும் போது மலைப்பை கேட்கும்படி செய்ய முடியாது. இன்னும் நீர் குருடர்களையும் அவர்களுடைய வழிகேட்டில் இருந்து அகற்றி நேர் வழியை செலுத்த முடியாது. எவர்கள் நம் வசனங்களை நம்புகிறார்களோ அவர்களை தான் அவற்றை கேட்கும்படி நீர் செய்ய முடியும். ஏனெனில் அவர்கள் அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்வார். இன்னக்கல் துஸ்மியுல் மௌத்தா, இறந்தோரை செவியேற்க செய்ய முடியாது. அது நமக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம தேவைக்கு சொன்ன மாதிரியே இருக்கு. இன்னக்கல் துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவங்களை போய் பேசினா காது கேட்காதப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னக்கல் துஸ்மியுல் மௌத்தா வலா துஸ்மியு சும்ம துஆ இதா வல்ல முதுபிரி. நான் கேட்க மாட்டேன்னு ஏதோ காவை பத்திக்கிட்டு சவுட்டு போய் மாதிரி போறானோ அவனையும் உன்னால கேட்க வைக்க முடியாது. இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா வலா துஸ்மியு சும்ம துஆ இதா வல்ல முதுபிரி வமா அன்த பிஹாதில் உம்மி அன் லலாலதிஹிம். வழிகேட்டுல இருந்து குருடனா இருக்கிறான, அந்த குருட்டு பாதையை தெரிந்துகிட்டு இருக்கு அவனை, அவனுடைய வழிகேட்டுல இருந்து நேர்வழியின்பால் உங்களால் கொண்டு வந்துட முடியாது. உங்களால கொண்டு வர முடியாது. நம்ம யாரை நாடுறோமோ அவங்களைத்தான் கொண்டு வர முடியும் என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது. அதே போல 24:35 24:35 அந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்க திரும்ப நிதானமா எடுத்து படிச்சு பாருங்க. ஒருக்க படிச்சா அவ்வளவு எளிதா விளங்கிடும் எனக்கு தோணலை. ஏன்னா அது ஒரு பெரும் உவமை, அறிஞர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு அற்புதமான வசனம் அது. அந்த வசனத்தினுடைய அரபி அந்த மொழி நடைய ரொம்ப சூப்பரா இருக்கும். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாரவு, அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாரவா. அல்லாஹ் வானங்கள் பூமியினுடைய ஒளியாக ஜோதியாக இருக்கிறான். மசலு நூரிஹி, அவனது ஜோதிக்கு ஊமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ஊமை கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஊமையை சொல்ல முடியாது. இங்க அல்லாஹ்வுக்கு ஊமையை சொல்லல. மசல் நூரிஹி, அந்த ஜோதிக்கு ஊமை என்ன தெரியுமா? கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ். அது ஒரு பெரிய ஊமை சார்ந்தது. நேரடியாக படிச்சா டக்குன்னு விளங்காது. கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்க சிரமப்பட்டு 4 தடவை 10 தடவை படிச்சீங்கன்னா அது என்ன சொல்ல வருது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாளைக்கு பொறுமையா நேரம் கிடைக்கும் பொழுது எத்தனாவது வசனம்? 24:35 நினைவு வச்சு படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு வரும்போது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. அதுல கடைசியில பாருங்க, யஹ்தில்லாஹு லிநூரிஹி மையஷா. அல்லாஹ் தான் நாடியோருக்கு தனது ஒளியின்பால் அவன் வழிகாட்டுகிறான். அவன் நாடியோருக்கு அவனது ஒளியின்பால் அவன் வழிகாட்டுகிறான். அல்லாஹ் தான் விரும்பியோருக்கு தான் இதை செய்யறானே தவிர எல்லாருக்கும் இதை செய்யல. இப்படி நிறைய வசனங்கள். முதல்ல சொன்ன மாதிரி ஹிதாயத்து தலாலாவை பற்றி சொல்லக்கூடிய, உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் ஒரு பக்கத்துல. இன்னொன்னு ஹிதாயத்து தௌஃபீக்கை பேசுகிற, நேர்வழியில் நிலை பெறச் செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் தன் கைவசத்தில் வைத்திருக்கிறார் என்ற கருத்துப்பட உள்ள வசனங்கள் என்று 2 பக்கமும் இருக்கிறது. இப்ப நமக்கு தேவைப்படுவது எது? ஹிதாயத்து தௌஃபீக். நான் அதுல நிக்கணும், அதை கடைபிடிக்கணும், அதை வாழணும், அதன் வழியாக அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும், அல்லாஹ்வுடைய அருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதுல நான் பின்பற்ற வேண்டிய முக்கியமான அம்சம் அதற்குள்ளேதான் இருக்கிறது. சரி, இந்த ஹிதாயத்து தௌஃபீக்கை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கின்ற இதை அவனது நாட்டத்திற்கு ஏதாவது விதிகள் வைத்திருக்கிறானா? இன்ன மாதிரி ஆட்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகிரி தான். முதல்வர் கையெழுத்து போட்டா 50 சீட்டு தனியா டைரக்டா காலேஜில் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்காங்கன்னு வைங்க கவர்மெண்ட்ல.
மெடிக்கல் சீட்டு முதல்வருக்குன்னு தனி கேட்டகிரிப்பா, அவருக்கு ஒரு 50 கொடுத்தாச்சு. அவர் யாருக்கு வேணாலும் போடலாம், யாருக்கு கையெழுத்து போட்டாலும் காலேஜில் அட்மிஷன் போட்டுருவாங்க. ஆனா அந்த முதல்வர் ஏதாவது ரூல் வச்சிருக்காரா? சில பேர் வச்சிருப்பாங்க. நம்ம பர்சனலா நம்மகிட்ட யாரும் கேட்டு வந்தா இன்னென்ன தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நம்ம சீட்டை அலாட் பண்ணிடலாம். இப்ப அல்லாஹ் என்னுடைய ஸ்பெஷல், என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம், என்னுடைய பேர் அருள், யாரை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ அவங்களுக்கு தான் நான் இந்த ஹிதாயத்து தௌஃபீக்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன ரப்புல் ஆலமீன், சரி அப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ரூல் வச்சிருக்கானா அப்படின்னு பார்த்தா அதையும் அல்லாஹ் வச்சிருக்கான். ஏன்னா மொட்டையா ஒண்ணுமே சொல்லாம போயிடலாம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த வழியுமே இல்லாம இருக்கும், திக்கு தெரியாம நிற்போம். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வரும்? தருவானா மாட்டானா தெரியலையே. வெறுமனே பிரார்த்தனை செய்வதை தவிர, துஆ செய்வதை தவிர தௌஃபீக்கிற்காக வேற எந்த முயற்சியும் நம்மால் மேற்கொள்ள முடியாம போயிடும். ஆனா அல்லாஹ் அப்படி நம்மளை திக்கு தெரியாத காட்டுல விடாம, நான் யாரை விரும்புறேனோ அவருக்கு தான் ஹிதாயத்து கொடுப்பேன், ஆனா யாரை விரும்புவோம் தெரியுமா அதை ஒரு பட்டியல் போடுறான். இப்ப நாம கவனிக்க வேண்டிய பட்டியல் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் அல்லாஹ் விரும்புகிற அந்த பட்டியலுக்குள்ள இருக்கிறானா அது நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நான் இது மாதிரி யாருக்காவது ஹிதாயத்தை கொடுத்துட்டோம்னா அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் தெரியுமா, எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, அதை பத்தி சொல்றான். அதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்தோம்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சொல்றான் அல்லாஹ் 2வது அத்தியாயம் 157வது வசனம். 2ல 157, 156 தொடர்ச்சி தான் அது. 156 தொடர்ச்சி தான். ஆனா 157 தான் செய்தி வருது. 56, 57 ரெண்டையும் வாசிங்க. அது ரொம்ப பிரபலமான வசனம் தான். அவர்களுக்கு நமது இறைவனின் அருள்களும் அன்பும் உள்ளன, அவர்களே நிறைவு பெற்றோர். அதுக்கு மேல வாசிங்க திரும்ப. நமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்களுக்கே நமது இறைவனின் அருள்களும் அன்பும் உள்ளன, அவர்களே நேர்வழி பெற்றோர். இது எந்த வசனத்தின் தொடர்ச்சியா வருது? இன்னாலில்ல இன்னாலி ராஜு. கரெக்டா? உங்களை நாம சோதிப்போம், பசியால சோதிப்போம், பயத்தால சோதிப்போம், பொருட்களை குறைச்சி சோதிப்போம். யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க. அப்படி யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது, அல்லாஹ்வுடைய கருணை இருக்குது, அவங்க தான் ஹிதாயத்து பெற்ற மக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இதன் வழியா அல்லாஹ் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெற்ற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பொருந்தி கொள்கிறவர்களாக, வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன சூழலை கொடுக்கிறானோ எந்த சூழலிலும் பதட்டமடையாதவர்களாக, அல்லாஹ்வை நிர்பந்திக்காதவர்களாக, அல்லாஹ்வுக்கு எதிரான சிந்தனையை உருவாக்கி கொள்ளாதவர்களாக, அல்லாஹ் அவனுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானமான வாழ்வு அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. நல்ல போய்கிட்டே இருக்கு, வருமானம் டாப் கியர்ல போய்கிட்டு இருக்கு, திடீர்னு தலைகீழ் ஆயிடுச்சு. கொரோனாவில் மாத்தி அடிச்சதுல பல பேரை, பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருந்தான், முடியல. 100 பேரை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருந்த சில பேரு மற்ற கம்பெனி வாசல்ல வாட்ச்மேனா போனவர்களாம் இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் எழுதின ஒரு கட்டுரை ஒன்று வாசித்தேன். அவரு கொரோனாவில் ஒரு 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 சுயமாக தொழில் செய்து கொண்டிருந்த ஒருத்தர், எல்லாம் போயிடுச்சு, வாய்ப்பே இல்லை, இப்ப வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப அந்த நேரத்தில் இந்த காய்கறி கீரை கட்டுலாம் இருக்குல்ல, அதை போய் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவின் ஓரத்துல வச்சுக்கிட்டு ஒரு துணியை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு அதை விற்கிறாரு. அவருக்கு அறிமுகமான அவருடைய தொழில் சார்ந்து தெரிஞ்ச ஒருத்தர் அந்த பகுதியில் வர்றாரு. நம்ம தெரிஞ்ச ஆள் வர்றாங்களேன்னு உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு இவர் தலையில துண்டை போட்டு இப்படியே ஓரமா ஒதுங்கி இப்படியே முதுக திருப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு. இவர் திருப்புறதுக்குள்ள அவர் பார்த்துறாரு முகத்தை. இவர் அவர் மாதிரி இருக்காரு, நல்ல மனுஷன்ல, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய லெவல்ல இருந்தாரு, என்ன கீரை கட்டை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, பேசுறாரு. அவர் ஓன்னு அழுகுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட்டிட்டு போய் இவரால் முடிஞ்சதை செஞ்சாரு வச்சாருன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை நீளமா போகிறது. அந்த 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 மனிதனுடைய அனுபவத்தை எழுதினான். இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, தாங்கிக்கவே முடியல. அழுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த லெவலுக்கு வந்தவுடனே அழுகுறாருன்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரத்துல அடி விழுந்த உடனே அவரால் தாங்கிக்க முடியல. இன்னும் சில பேர் சூசைட் பண்ணிட்டான்ல, இன்னும் சில பேர் செத்து போயிட்டான். முடியாதுப்பா, அப்படி வாழ்ந்துட்டேன், என்னால இப்படி வாழ முடியாது, காரு பங்களான்னு இருந்துட்டேன், இப்ப என்ன சைக்கிள்ல போக சொன்னா போக முடியாது,
பஸ்ல போச்சுன்னா போக முடியாது. நீ பஸ்ல போக வேண்டாம், உனக்கு வசதி இருந்தா போறதுக்கு எல்லாம் காசு கொடுத்துருந்தா, வருமானம் கொடுத்துருந்தா, நீ பஸ்ல போ, நடந்து போ, சைக்கிள் போன்னு யாரும் சொல்லல. அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை நீங்க அனுபவிங்க. ஆனா அல்லாஹ் மாத்திட்டா இப்ப மாத்தினா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பொருந்தணும்ல. சரி, ஓகே, என்ன பண்றது, அல்லாஹ்விடத்துல கேட்போம், இன்னும் உழைப்போம், நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட மீண்டும் உழைக்கணும்ல. அந்த உழைக்கிற தெம்பு இல்லாம சூசைட் பண்ணிக்கிற ஒரு நிலை வருதுன்னா, பதட்டத்துல உட்கார்ந்துருக்கான், அழுகையில உட்கார்ந்துருக்கான், இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், எப்படி ஆயிட்டேன், வாழ்க்கைனால அப்படி இப்படிதான்பா அப்படின்னு புரிஞ்சுக்குவான். யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்க பெற்றவன். அதைத்தான் இங்க சொன்னால, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் ரஹ்மா. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் கருணை கொடுக்கப்பட்டவர்கள். உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் ஹிதாயத்து வழங்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நேர்வழியில இருக்கிறவனுக்கு இதெல்லாம் பெருசா பாதிக்க. பணம் போல என்ன வந்தா என்ன பெண்ணா? பணமா நீ? பணமா நீ? உன் பதவியா நீ? உன் சிந்தனைகளால் நீ, உன் செயல்பாடுகளால் நீ. நான் யார்? என் செயல் தான், என் பேச்சு தான், என்னுடைய சிந்தனை தான். அதுதான் என்னை வெளிப்படுத்தணுமே தவிர நான் போட்டிருக்க சட்டை, நான் போட்டிருக்க வாட்சி, நான் போட்டிருக்க கண்ணாடி, நான் உட்கார்ந்துருக்க ஸ்டேட்டஸ், நான் சம்பாதிக்கிற காசு, இது என்னடா வரும் போகும், உன் கையில இல்ல. வத்தில்கல் ஐயா முனுதாவிலுவா பைனன் நாஸ். காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு இடையிலே மாறி மாறி சுழல வைக்கிறோம். இந்த ஸ்திரத்தன்மை எது வந்தாலும் ஸ்டடி, மேல போனாலும் ஸ்டடி, கீழே வந்தாலும் ஸ்டடி. மேல போனாலும் ஆட்டம் போடுறது இல்லை, கீழே இறங்கினாலும் தோண்டு போறது இல்லை. அப்படிங்கிற இந்த ஸ்டடி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? உலாய்க்கும் இவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேர்வழி கொடுக்கப்பட்ட யாருக்கு ஹிதாயத்து தௌஃபீக் இருக்குதோ அவன் எல்லா கட்டத்திலும் இப்படி ஸ்டடி அனுப்பான். எத்தனை பெரிய பேர் அருள்! இதற்கு இணையான ஒரு அருள் என்னத்தை சொல்ல முடியும்? இதை இந்த வசனம் சொல்லுகிறது. அதை விட சூப்பரா இன்னொரு சொல்ல பாருங்க. அல்லாஹ் 5வது அத்தியாயம் 105வது வசனம், 5வது சூரா மாயிதாவுல 105. வழி தவறிவிடாமல் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டியிருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை எல்லாம் அப்போது அவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆரம்ப செய்தி தான் இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அலைக்கும் அன்ஃபுசுக்கும் லா யதுர்ருக்கும் மன் லல்ல இத ஹிததைத்தும். நீங்கள் ஹிதாயத் என்கிற நேர்வழியில் இருந்தால், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து தௌஃபீக்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? லா யதுர்ருக்கும் மன் லல்ல, வழிகட்டு போனவன் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இன்னைக்கு நாம நேர்வழியில் இருக்கிறோம், இவர்கள் இவ்வளவு தீங்கு செய்கிறார்களே, நம்ம இப்படி நொறுக்குகிறார்களே, நம்முடைய உயிரை பறிக்கிறார்களே, நம்மை கடும் நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்களே, எல்லா பக்கம் புலம்பல் இருக்குல்ல. இந்தியா முழுக்க இந்த புலம்பல் இருக்கா இல்லையா? நாம நேர்வழியில் இருக்கிறோமா இல்லையா? நமக்கே இவ்வளவு சோதனை, நமக்கே இவ்வளவு கஷ்டம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ நேர்வழியில இருந்தா லா யதுர்ருக்கும், உனக்கு அவன் தீங்கு செய்ய முடியாது. அப்படியே என்ன அர்த்தம்? நீங்க துன்பத்துக்கு ஆளாக மாட்டீங்க, பிறரால நீங்க துன்பப்படுத்த பட மாட்டீங்கன்னு பொருள் இல்ல. நீங்க உங்களை சுத்தி என்ன துன்பம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், அந்த துயரம் உங்களை கலங்கவே செய்யாது, கலங்கடிக்காது. உங்களை சுத்தி எல்லாம் அப்படியே ஏக வேறு தூக்கி நிற்பான், நீங்க அசால்ட்டா இருப்பீங்க. சரி, இப்ப என்ன தம்பி உசிறு வேணுமா எடுத்துக்க, இப்ப என்ன அந்த நேரத்தில் அப்படி இருக்க முடியுமா ஒருத்தனால? நபிகளாருடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அடையாத துன்பங்களா, எதிரிகளால் அவங்களுக்கு இல்லாத நெருக்கடியா? 23 வருஷ காலம் போராட்ட களத்தினுடைய நுனியிலே வாழ்ந்தாங்க. ஏறதால 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் மாதிரி உலகத்துல இப்படி ஒரு போர்க்களத்தின் விளிம்பில் நின்ற ஒரு மனிதரை நீங்க காட்டவே முடியாது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறான், ஆனா ரசூலுல்லாஹ் இருந்ததை போல அலெக்சாண்டர் மாதிரி, நெப்போலியன் மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் போர்க்களத்தை சந்திச்ச மன்னர்கள் உண்டு. ஆனால் நபிகளார் வாழ்ந்ததை போல அவர்கள் வாழ்ந்தார்களா? நெப்போலியனுக்கு தனிமை சிறையில் வச்சுட்டாங்க, டிப்ரெஷன்ல செத்து போயிட்டான். மன அழுத்தத்திலே நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை போர்க்களங்களை ஜெயிச்சிருக்கிறோம், எப்படி வெற்றிவாகை சூடி இருக்கிறோம், நம்மளை கொண்டு இப்படி தனி தீவுல தனி சிறையில் வச்சுட்டானே, தப்பிப்பதற்கு வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்படுகிறது. அவனுடைய நண்பர் வழியாக
ஒரு 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 விளையாட்டு போர்டு ஒன்று, ஒரு கேம் போர்டு போகுது. அந்த கேம் போர்டுக்கு பின்னாடி அவன் தப்பிச்சு வர்றதுக்கான ரூட்டை எழுதி அவனுடைய நன்மை அனுப்பி வைக்கிறான். அதை தூக்கி நிதானமா பார்த்திருந்தாம்னா அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அவன் தப்பிச்சிருந்திருக்கான். பார்க்க முடியல, மூளை வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்மளை இப்படி கொண்டு போட்டான், இப்படி கொண்டு போட்டான், இப்படி கொண்டு போட்டான், முடிஞ்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. சுத்தி சூழ 10 வருஷ காலம் இங்க இருந்து போற, அங்கிருந்து போற, அங்கிருந்து போற, போர்க்களத்திலே வாழ்க்கையை கழிச்சாங்க. ஆனா ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆகி டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்துல, ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்ன நிம்மதியா இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாங்களா? போர்க்களத்துக்கு போகும்போதே மனைவியோடு ஓட்டப்பந்தயம் நடத்தி அதன் முடிவுகளை அறிவித்துக் கொண்ட ஒரு தலைவர் உலகத்துல ரசூலுல்லாஹ்வை தவிர யாரு கிடையாது. போர்க்கள பயணம் எவ்வளவு கடினமான பயணம். போறதா இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும், வெற்றியே கிடைச்சாலும் துக்கத்தோட தான் வரணும், தெரியுமா? என்ன கூட்டிட்டு போனது 100, திரும்ப வர்றது 70, 30 காலி. சிலதுக்கு கை இல்லை, சிலதுக்கு கால் இல்லை. எப்படி இருக்கும்? அது ஒரு சின்ன ஊரு. மதீனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய நாடு கிடையாது. இத்தனோண்டி ஊரு. 500 பேர், 1000 பேர், 2000 பேர் இருக்கிற ஒரு ஊர்ல, ஒரு 5000 பேர் இருக்கிற ஊர்ல ஒரு 300 பேரை கூட்டிட்டு போயிட்டு அதுல ஒரு 50 பேர் பலி கொடுத்துட்டு திரும்ப ஊருக்கு திரும்பினா வெற்றின்னு சொல்ல முடியுமா? மனதார பிள்ளைய பறி கொடுத்தவனுடைய வீட்டுல வெற்றி கொண்டாட்டம் இருக்குமா? மனைவியை பறி கொடுத்தவனுடைய, கணவரை பறி கொடுத்தவனுடைய வீட்டுல வெற்றி கொண்டாட்டம் இருக்குமா? மற்ற தலைவர்கள் அதை கவனிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் கவனிப்பாங்கல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான போர்க்கள பயணத்துல போய்கிட்டே இருக்கும்போது கூட வந்தவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா எல்லாரும் கொஞ்சம் வேகமா முன்னாடி போங்க. எதுக்கு சொல்றாங்க? ஒருவேளை சுய தேவைகள், அதனால எல்லாரும் போன பிறகு சைட்ல போயிட்டு ஓரங்க ஆரம்பிட்டு, அதுக்கா முன்னாடி ஆட்களை அனுப்பி விட்டுட்டு பின்னாடி ஒய்ஃபை கூப்பிடுறாங்க, ஆயிஷாலே, வா வா ஓட்ட பந்தயம் வச்சுக்குமா? வச்சுக்கோமே. அது வயசு எத்தனை வயசுல? ஏறத்தாழ 60 வயசு. இப்ப 60 போர்க்களத்துக்கே போவானாங்க. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அண்ணா பெரியவர் 60 வயசு. வீட்டம்மாவை கூட்டிட்டு அவர் வீட்டு கிரவுண்ட்ல, வெளியில இல்ல, தெருவுல இல்ல, அவர் வீட்டு கிரவுண்ட்ல, ஏமாவா நம்ம 2 பேரும் ஓடி, யார் ஓடிப்பா அப்படின்னு நீங்க மேல இருந்து பார்த்து விட்டிய. பக்கத்து வீட்டுல மாடியில மேல், பத்தியா நன்னாவுக்கு காடு வாங்குது, வீடு போங்குது, பயங்கரமான ஆள் தாயா. அதை பார்த்தாலே ஜீரணிக்க முடியாது. பல பேருக்கு தூக்கமே வராது. இத்தனை வயசுலையும் பாரு எப்படி இருக்காரு பாரு. இப்ப போர்க்கள பயணத்துல தோழர்களை முன்னாடி அனுப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு வா, மனம் எவ்வளவு எளிதாக, இறுக்கமற்றதாக, இலகுவானதாக இருந்திருந்தால் இது சாத்தியம். மனம் இறுகி இருந்தா முடியாது, இது டென்ஷன்ல இருந்தா முடியாது. நாளை காலையில வீட்டுல ஒரு கல்யாணம், இன்னைக்கு போய் வீட்டுக்காரையை கூப்பிட்டு வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன். அது அவ கூப்பிடட்டுமே, ஏங்க கொஞ்சம் உட்காருங்க, ஒரே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உட்காருங்க, இந்த டீ குடிச்சிருப்பாங்க. ஆமா இப்பதான் டீ குடிக்கிறது நேரமா இது. நாளைக்கு காலையில கோக்கியர் வருவாரா இல்லைன்னு தெரியல, மண்டபத்துக்காரன் சாவியை தர மாட்டேங்கிறான், 1008 பஞ்சாயத்துல சுத்திக்கிட்டு இருக்க, இப்பதான் இவங்க கூட உட்காந்து பேசணும் அப்படிமா. நாளைக்கு என்ன போராட்டம் நடக்க போகுது? கல்யாணம் தான் நடக்க போகுது. வெட்டு கூத்துக்கு அரவணைத்துக்கிட்டே வர போறாங்க. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சிருக்கவன் இன்னைக்கு இந்த பாடுபடுறான். ஆனா போர்க்கள பயணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மனைவியை அழைச்சி அப்படின்னா அந்த மனிதருக்கு இந்த போர், இந்த இழப்பு, இந்த துன்பம், இந்த உயிரின் வருகை, இந்த உயிரின் போக்கு, இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் எதுவுமே உங்களை சலனப்படுத்தல. நீ என்ன வேணாலும் வா, நான் நிக்கிறேன், அப்படியே நிற்ப. சுத்தி நெருப்பு பத்தால் ரசூலுல்லாஹ் அப்படி கலங்காம, துன்பங்களும் துயரங்களும் சுற்றி இருந்தது. ஆனால் நபிகளார் துன்பப்படவில்லை, நபிகளார் கலங்கி நிற்கவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதா ஹததைத்தும். நீங்க மட்டும் ஹிதாயத்துல நேரா நில்லுங்க, ஒரு பயம் உங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. அவன் நினைச்சுக்குவான் நம்ம என்னமோ செஞ்சுட்டோம்னு. அவன் என்ன செஞ்சாலும் அது ரிசல்ட் வரணும்ல. என்னைய ஒருத்தன் கத்திய காத்தி மிரட்டுறான், மிரட்டுனா நான் பயப்படணும். சார் விட்டுரும் சார், தெரியல சார் படமா அப்படின்னா அவன் மிரட்டுனது நியாயம். அவன் கத்திய காட்ட, அட போங்கனே உள்ள வைங்கனே அட்டை கத்திய அப்படின்னு சொன்னான், எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் செத்துருவான். கத்திய காட்டுனது அவன் தான், செத்துன்னு அவன் தான். என்னடா இதுவன் ஹிதாயத்திலே இப்படி ஒரு விஷயம் குர்ஆன் சொல்லுகிற. இப்படி யார் இருக்கிற? இவர்கள் எல்லாம்
இதுவெல்லாம் யாருக்கு? நான் யாருக்கு ஹிதாயத்திற்கு தேர்வு செய்திருக்கிறோம் யாரை, அவர்களுக்கு இது மாதிரியான அன்பளிப்புகளை, பரிசுகளை நான் வழங்கி இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக அவர்களை நான் வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவாதம் தருகிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட ஹிதாயத் நமக்கு வேணுமா இல்லையா? யாருக்கு இது? இதுல பல கேட்டகரி இருக்கிறது. இது அடுத்த லெவல் கேட்டகரி, இரண்டாம் நிலை கேட்டகரி. அப்படி நீங்க போறதா இருந்தா ஓரளவுக்கு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை அப்படியே அரையும் குறையுமா அப்படி கடைபிடிச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் மேலேறி செல்லணும் அப்படிங்கிற உணர்வோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கான நெக்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் ஹிதாயத்தை பத்தி குர்ஆன் பேசுகிறது. ஒரு இடத்துல, பல இடத்துல பேசுது. அதுல ஒண்ணு சொல்றான் அல்லாஹ், 5வது அத்தியாயம் 16வது வசனம். நாம அந்த நிலைக்கு போகணும்னா நம்மள்ட்ட எதை சேஞ்ச் பண்ணுனா, எப்படி நம்மளை மாத்தினா, எப்படி நம்முடைய சிந்தனைகளை டியூன் பண்ணுனா அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து தௌஃபீக்கை பெற முடியும் என்பதை பேசுகிற வசனம் சூரா மாயிதாவுடைய 16வது வசனம். மனித்தவஹரிலுவானஹு, யாரு தன்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுறாரோ, இந்த செயலின் வழியாக என் ரப்பு இதை பொருந்திக்கணும், என் ரப்பிடத்துல இது பொருத்தமானதா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுறாரோ, மனித திருப்தியை நாடாம, உறவுகளின் திருப்தியை நாடாம, ஊர் உலகத்தை பார்க்காம, பேர் பெருமைக்கு இல்லாம, வருமானத்துக்கு இல்லாம, வேற எந்த ஆதாயத்துக்கும் இல்லாம தான் செய்யற செயல்கள்ல இந்த செயலை என் ரப்பு பொருந்திக்கணும்னு யார் விரும்புறாரோ, யஹ்தி பிஹில்லாஹு மனித்தவஹரிலுவானஹு சுபுல சலாம், யார் அப்படி நினைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஈடேற்றத்தின் பாதைகளை காட்டுகிறான். முதலில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீ அப்படி அல்லாவுக்காக வேண்டி நினைச்சேன்னா அல்லாஹ் உனக்கு நீ முன்னேறி செல்வதற்குரிய வாய்ப்பை உனக்கு வழங்குவான். ஒண்ணு, வயுகுரிஜுகும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளில் இருந்து வெளிச்சத்தின்பால் உனக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். எதை செஞ்சாலும் தெளிவா செய்யற மாதிரி தட்டறிஞ்சுக்கிட்டு நிக்க. இருளில் இருந்தனா தான் செய்யற காரியத்துல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறன்னு அவனுக்கே தெரியாம ஏதோ செய்யணுமேனு செஞ்சுக்கிட்டு, வெளிச்சத்துல அப்படி செய்ய மாட்டான், நீட்டா செய்வான், கரெக்டா செய்வான். சாமான கொண்டு அது செல்ஃப்ல வைக்கிறோமா கரெக்டா செல்ஃப்ல வைப்பான். இருளில் நிக்கிறவன் தடவிக்கிட்டே இருப்பான், செல்ஃபங்க இருக்குன்னு தெரியலையா, செல்ஃபங்க இருக்குன்னு தெரிய விடிகிற வரைக்கும். யாரு அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுறாரோ அவருக்கு அல்லாஹ் இருளில் இருந்து ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறான். அடுத்து 3வது வார்த்தை என்ன? வயஹ்தீஹிம் இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறான். அப்ப அல்லாஹ் ஹிதாயத் நேரான இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கேட்டீங்கல்ல, அந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மனித்தவஹரிலுவானஹு சுபுல ஸலாம், நீ செய்யற காரியத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும்னு செய்யி, உனக்கு நான் காட்டுறேன். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் ஆன்சர் பண்றேன்பா. இப்பவுமே அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு மன உறுதி எடுங்க. என்னுடைய செயல்களை நான் தூய்மையாக இறை திருப்திக்காக நான் அமைத்துக் கொள்ள போகிறேன். ஆக்ஷன் பாயிண்ட் இல்லாம வெறுமனே செய்திகளாக கேட்டுட்டு போறதுல பயன் இல்லை. ஆக்ஷன் பாயிண்ட் இதுதான். ஆனா இது கேட்கறதுக்கு ஈஸி, நடைமுறைப்படுத்துறது ஆகப்பெரிய சவால். நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு சவால் டைம் எடுத்துங்க, நீங்க 24 hours உங்களுடைய செயல்கள்ல அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் ஒண்ணு நாடுனீங்க அப்படிங்கிற மாதிரி இடையிடைய ஒரு 15 தடவை வச்சுக்கோங்க. நாளைய உங்கள் வாழ்நாளில் ஒரு நாள், இந்த ஒரு நாள்ல ஒரு 15 செயல்கள், இந்த 15 செயல்களை என் ரப்புடைய திருப்திக்காக அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அப்படியே டிராவல் பண்ணி பாருங்க. முடியுதா முடியலையா? ஆகப்பெரிய சவால். ஷைத்தான் சும்மா விட மாட்டான் அவங்கள. நம்ம எவ்வளவு பலகீனமா இருக்கிறோம், எவ்வளவு ஷைத்தானிய வழியில போறோம், எவ்வளவு இதுல மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்க அதை கவனிச்சாதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் எல்லாமே கரெக்டா பீஸ்ஃபுல்லா வண்டி போற மாதிரி தான் தெரியும், சரியா தான் செய்யற மாதிரி தெரியும். கவனிக்கும் போது தான் தெரியும் அல்லாஹ் காண்டி செஞ்சா என்ன செஞ்சா, யாருக்கு செஞ்சா, எப்படி செஞ்சா, சின்ன சின்ன காரியங்களில், ஒவ்வொரு நற்காரியத்திலையும், ஒரு தொழுகையில தொழுது முடிச்சு, ஒரு தர்மத்துல, ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதுல, ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல, உதவி செஞ்ச உடனே அப்படியே பின்னாடி மூளை கணக்கு போகணும். நோம்புக்குள்ள கொடுக்கறது கொடுத்து இவனுக்கு கொடுத்து வைப்போம், நாளைக்கு நமக்கு உதவி செய்வான். இப்ப கொடுக்கறது ஜகாத்து, அல்லாஹ் விதிச்ச கடமை. யாருக்கு கொடுக்க? இவனுக்கு கொடுக்க. தேர்ந்தெடுங்க, தேர்ந்தெடுக்கணும் தான். கண்டபடிக்கு அள்ளி கொடுத்துட முடியாது. யாரையோ தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் தேர்ந்தெடுத்திய? நமக்கு விசுவாசமா இருப்போம்ல பையன். முடிஞ்சிச்சு, உங்க செயல் முடிஞ்சிச்சு.
ஆனால் இப்படி இல்லாமல் நம்முடைய எத்தனை தர்மங்கள் எத்தனை ஜகாத்துகள் விநியோகிக்கப்படுகிறது? இப்படி ஒன்னொன்னையும் செக் பண்ணுங்க. இந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டீங்க, அல்லாஹ் அந்த கேட்டகரியில தூக்கிடுவான். என்னுடைய அருளால் என்னுடைய கிருபையால் நான் யாரை நாடுறோ அவனுக்கு ஹிதாயத்து கொடுப்போமான்னு சொன்னான்ல, அந்த பட்டியலுக்குள்ள நம்மள தூக்கிடுவான். இவன் நம்ம ஆடுறவா? ஒண்ணு. இன்னொன்னு சொல்லிடுறேன், நிறைய இருக்குது இதுல. இன்னொன்னு சொல்லிடுவோம். 9வது அத்தியாயம் 24வது வசனம். 9:24 ரொம்ப அருமையான ஒரு வசனம். குல் நபியே சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுனிக தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாகினு தர்லௌனஹா. நபியே சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோராயினும், வ அபுனாவுக்கும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாயினும், வ இஹ்வானுக்கும் உங்களோடு பிறந்த சகோதரர்களாயினும், வ அஸ்வாஜுக்கும் உங்களின் துணைவர்களாயினும், வாஷீரத்துக்கும் உங்கள் குடும்பத்தாராயினும், அம்வாலுனுக்கு தரஃப்துமூஹா நீங்கள் தேடி வைத்திருக்கிற செல்வங்களாயினும், ஓ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா நஷ்டம் வந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிற உங்கள் வியாபாரமாயினும், ஓ மசாக்கினு தர்லௌனஹா நீங்கள் விரும்புகிற உங்கள் வீடுகளாயினும். இது எல்லாமே நம்முடைய விருப்பத்துக்குள்ளதான் லிஸ்ட் பூரா. இப்பதான் மேட்ருக்கு வரலாம். அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. அல்லாஹுவை விட, அவனது தூதரை விட, அவன் பாதையில் நீங்கள் முயற்சிப்பதை விட, போரிடுவதை விட உங்களுக்கு பிரியத்திற்குரியவையாக இருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்பாருங்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ்வுடைய மாறா நியதிகளில் ஒன்று இந்த கடைசி துண்டு பேசுகிறது. கத்தரையில பேசல, மாறா நியதி. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் பாவம் செய்கிற சமூகத்திற்கு ஹிதாயத்து கொடுக்க மாட்டான். எது பாவம்? நேர்மை நீதி அல்லாஹ்வுடைய சட்டம்னு வருது, ஆனா அதுக்கு இடைஞ்சலா, அதுக்கு மாற்றமா, அதுக்கு வினோதமா குடும்பம் வந்து நிக்குது, வியாபாரம். இதை செஞ்சா வியாபாரம் கொஞ்சம் போயிருமே. இதெல்லாம் அவ்வளவு பெரிய முக்கியமான மேட்டர் இல்லப்பா இஸ்லாத்துல. சுருக்கு வைக்கிறதா ரொம்ப பாவம், இது பெரிய பாவம் கிடையாது. தற்கொலை பண்ணி அது ரொம்ப பெரிய பாவம். இது மனைவி கேட்கிறா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னு அல்லாஹ்வை விட, அவன் மார்க்கத்தை விட, அவன் தூதரை விட, அவன் பாதையில் நீங்கள் பாடுபடுவதை விட உங்களுக்கு பிரியமா உங்க அத்தா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க பிசினஸ், உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க தொழில், அது இதுக்கு மேல இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி தம்பி, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து வராது, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் பாத்துக்க. இப்ப அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து வேணும்னா, ஹிதாயத்து தௌஃபீக் வேணும்னா இயல்பா போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு முட்டல் மோதலோ, ஒரு நெருக்கடிகளோ, இதை செய்யவா வேண்டாமா, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்விகளோ வரும் பொழுது, இங்க நான் யாரை முற்படுத்துறேன்? இந்த குடும்பமா, தொழிலா, உறவா, அல்ல அல்லாவா, அல்லாவுடைய மார்க்கமா? அது ரொம்ப கம்மியான நேரங்கள்ல அந்த நெருடல் வரும், கேள்வி வரும், முரண்பாடு வரும். ஆனா அந்த முரண்பாடு வர்ற நேரத்துல இதுக்கு மேல அது கிடையாதுப்பா, எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தான், எல்லாத்துக்கும் மேல அல்லாவுடைய மார்க்கம் தான் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அல்லாஹ் தூக்கிடுவான். அப்படியே தூண்டியை போட்டு தூக்கிறான். இவன் நம்மாளு, என்னுடைய பிரத்யேக அருளால் இவனுக்கு நான் ஹிதாயத்து கொடுக்குறேன். இதை யாரு செய்யலையோ அவருக்கு ஹிதாயத்து இல்லை, யார் இதை செய்யறாரோ அவருக்கு ஹிதாயத்து. ரெண்டு பண்புகளை பார்த்துக்கோ, நிறைய பண்புகள் இருக்கிறது. ரெண்டு. ஒண்ணு, நாம செய்கிற செயல்கள்ல அனைத்திலையும் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்க்கிறோமா? எந்த செயலை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நீங்க எதிர்பார்த்து, ஓகே நீங்க போன நோண்டுங்க, நான் வேண்டாம்னு சொல்றேன். சோசியல் மீடியாக்குள்ள போங்க, பேஸ்புக்கை பாருங்க, யூடியூப்ல உட்காந்துருங்க. ஆனா அதுல நீங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடணும். டங்கு 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 மியூசிக்கோட உங்களால நாட முடிஞ்சிச்சுன்னா ஓகே, நாட முடியலையா தூக்கி வச்சிருங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடணும். இது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் தான் கிடைக்கும், வேணா விட்டுங்க. இதுல அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்காது, கோபம் தான் கிடைக்குமா, விட்டுருங்க. அப்படி விட முடிஞ்சா அல்லாஹ் ஹிதாயத்து தௌஃபீக்கு உங்களை தேர்ந்தெடுத்துட்டான். விட முடியலாட்டி அவ்வளவுதான், நானும் முஸ்லீமும் சொல்லிக்க வேண்டியதான். ஹிதாயத்து தலால் அவ்வளவுதான் நிக்கிறோம். அறிவிப்பு செய்யப்பட்ட ஹிதாயா. எனக்கு இஸ்லாம் தெரியும், அல்லாஹ் தெரியும், தொழுகை தெரியும், சட்டம் தெரியும், ஆனா வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. இந்த இரண்டு பண்புகளை இந்த வசனத்திலிருந்து இன்றிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்புகளாக மாற்றுவதற்கு முயற்சிப்போம். அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.